வணக்கம் பிரவீன். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பார் முதல் தூத்துக்குடி மாவட்டம் அந்த முத்தியாபுரம், முள்ளக்காடு, ஆர்மினேரி பகுதிகளில் சுமார் 25,000 ஏக்கர்ல உப்பளங்கள் உப்பளங்கள் உள்ளன. இந்த உப்பளங்கள் மூலமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் ஒரு 1,00,000 தொழிலாளர்கள் இதுல பயனடைந்து வருகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆண்டுக்கு சராசரியாக 10 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. நாட்டின் உப்பு உற்பத்தியில குஜராத் மாநிலத்துக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் தான் உள்ளது. இங்கு டிசம்பர் மாதம் உப்பு உற்பத்தியான பயணிகள் தொடங்கும். எப்பொழுதுமே ஜனவரி மாதத்தில் உப்பு உற்பத்தி படிப்படியாக தொடங்கி ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை 6 மாதங்கள் தான் இந்த உப்பு உற்பத்திக்கான உச்ச காலகட்டங்களாக திகழ்கின்றன. அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் உற்பத்தியானது சீசன் அந்த உற்பத்தியுடைய சீசன் முடிவடையும். கடந்த டிசம்பர் மாதம், அதாவது 16ஆம் தேதி 17ஆம் தேதியில கனத்த பலமழை தூத்துக்குடியில பெய்தது. இந்த இதுல மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது நாம் அறிந்த ஒன்று. இதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான உப்பளங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டன. மழையால் சேதமடைந்த இந்த உப்பளங்களை மீண்டும் சீரமைக்கும் பணிகளை இந்த உப்பு உற்பத்தியாளர்கள் செய்து வந்தார்கள். இந்த பணிகள் முடிவடைந்த சுமார் 1 மாதங்கள் வரைக்கும் ஆகியிருக்கும். அந்த உப்பு உற்பத்திக்கான பணிகளை தொடங்குவதற்கு ஒரு மாத காலங்கள் ஆகியது. இதனால் வழக்கமான காலகட்டத்தில் உப்பு உற்பத்தி தொடங்கவில்லை. தாமதமாக சில உப்பளங்களில் உப்பு உற்பத்தியானது தொடங்கியது. இதிலும் தரமான உப்பு இன்னும் வரவில்லை. இந்த வாரத்தில் தான் முழு வீச்சில் இந்த உற்பத்திக்கான வாய்ப்புகள் இருந்தது. இந்த நிலையில் தான் பாத்தீங்கன்னா நேற்று அந்த கனமழை அந்த உப்பு உற்பத்தியை மிகவும் மீண்டுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த உப்பளங்கள் மழை நீரில் மூழ்கி உள்ளன. அதே போன்று சேகரித்து வைத்திருந்த, அதாவது குயிலாக ஆங்காங்கே உப்பளங்களில் சேர்த்து வைத்திருப்பார்கள். அந்த உப்பை தான் விற்பனைக்கு அனுப்புவார்கள். அந்த உப்பும் பாத்தீங்கன்னா இப்பொழுதுக்கு அனைத்தும் பாதிப்பாகி உள்ளது. இதனால் உப்பு உற்பத்தியாளர்கள் மிகுந்த கவலைக்குள்ளாகியுள்ளனர். இது குறித்து உப்பு உற்பத்தியாளர்கள் கூறும்போது, உப்பு உற்பத்தி ஏற்கனவே தாமதமாக தொடங்கியுள்ளது. இன்னும் சில முழு வீச்சில் உப்பு உற்பத்தி இன்னும் நடைபெறவில்லை. கோடை மழை மீண்டும் உப்பு உற்பத்தியை பாதிக்க உள்ளாகியுள்ளது. இந்த மழையால் கரையில் சேர்த்து வைக்கப்பட்டுள்ள உப்பும் கரைந்துள்ளது. தொடர்ந்து மழை பெய்யாமல் இருந்தால் 10 நாட்களில் உப்பு உற்பத்தி தொடங்க வாய்ப்பு உள்ளது. கோடை மழை பெய்தால் இன்னும் எங்களுக்கு மீண்டும் பாதிப்பு ஏற்படும். இதனால் தமிழக அரசானது எங்களுக்கு இந்த உப்பு உற்பத்தியாளர்களுக்கு குறைந்த விலையில் மின்சாரம் வழங்குவதற்கு, அதாவது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவது போல் தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதாகவும் ஒரு கோரிக்கையை தற்போது வைத்துள்ளார்கள். தூத்துக்குடியினுடைய முக்கிய தொழில்களில் ஒன்றான இந்த உப்பு உற்பத்தி மிகவும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசு இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இவர்களுக்கு ஏதாவது உதவுவதற்கு முன்வர வேண்டும் என்பதாகவும் கோரிக்கை வைத்துள்ளார்கள். பிரவீன்.